சிறுகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா மீனா வந்து எல்லா விஷயம் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே முத்துக்கிட்ட சொல்லிடுவாங்க. அதனால முத்து வந்து சீதா கிட்ட பேசுகிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு சீதாவை தேடி போவாங்க. அங்கே வந்து சீதா கிட்ட நானும் அருணும் இப்போ வந்தவங்க, எங்களுக்காக நீங்கள் 2 பேரும் என் அக்கா தங்கச்சி வந்து சண்டை போட்டுக்கிறீங்க, நீ பேசாமல் அதனால மீனா வந்து ஒரு வேலையுமே ஒழுங்காக செய்ய மாட்றா, ரொம்பவே இப்போ முடியாமல் கிடக்கா அப்படிலாம் சொல்லிட்டு சீதா கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே முத்து வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து சீதா கேட்குறாங்க, நீங்கள் பண்ணது ரொம்ப தப்பு மாமா, நீங்கள் அப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓ, இன்னமும் நான் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு நீ நம்பிட்டு இருக்கல, உனக்கு எப்படி ப்ரூவ் பண்ணுமா நான் ப்ரூவ் பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்குறாங்க. அடுத்த நாளே முத்து வந்து மீனாவையும் சீதாவையும் கூட்டிகிட்டு போகிறாங்க காரில் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க ஃபோனில் ஆன்லேயே வச்சுருக்க சொல்லிட்டு போய் அருண் கிட்டே பேசுகிறாங்க. எதுக்காக தேவையில்லாமல் அப்படி ஃபேமிலிக்குள்ளே சண்டையை மூட்டி விடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என் புத்தி போலீஸ் புத்தி, யாரை எங்கே அடித்தா எப்படி நடக்கும்னு எனக்கு நல்லா தெரியும், அதனால தான் பாசமாக இருந்த சீதாவை உன் மேலே வெறுப்பு வர மாதிரி பண்ணேன் பார்த்தியா, உங்கள் ஃபேமிலியிலேருந்து சீதா ஒரு இடம் பிரிக்கிறதுக்கு தான் நான் மேலே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து முத்துக்கிட்ட சொல்லுவார். இவர் பேசுகிறதெல்லாம் காரில் உட்காந்துருந்த மீனாவும் சீதாவும் கேட்டுருவாங்க. கேட்டுட்டு நான் உண்மையிலே அடிக்கிறதுக்கு ஆளை கூட்டிகிட்டு தான் வந்திருக்கேன், அவங்கள பார்த்தா எனக்கே பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொன்ன உடனே சீதாவும் மீனாவும் கார்லேருந்து இறங்குவாங்க. இதை பார்த்தா அருண் ரொம்பவே ஷாக் ஆயிடுவாங்க. முத்து இந்த மாதிரி ட்ரிக்காக ஒரு வேலையை செஞ்சு நம்மளை மாட்டி விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அருண் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. அருண் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வசமாக சிக்கிக்கிட்டாரு. இனிமேல் சீதா என்ன முடிவெடுக்க போகிறாங்க, அருணுக்கு எந்த மாதிரிலாம் திட்டு வேலை போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.